வணக்கம் சிறைகளே. இன்று புத்தக சிறைகளை நம்ம பார்க்க போகிற புத்தகம் சிலையும் நீ சிற்பியும் நீ. இந்த புத்தகத்தை எழுதியவர் நாகூர் ரூமி அப்படிங்கிறவர் தான். இயற்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவரும் ஒன்று தான். ஆனால் எல்லா மனிதர்களாலும் பெரும் வெற்றிகளை பெற முடிவதில்லை. எல்லோருக்கும் மூளையின் அளவு ஒன்று தான் என்றாலும் எல்லோரும் அறிவாற்றல் பெற்றவர்களாக மாறிவிடுறதில்லை. ஒரு காந்தியாக, ராமானுஜமாக, பரமஹம்சராக, ஐன்ஸ்டீனாக மாறுவது நம்ம எல்லோருக்குமே சாத்தியம்தான் என்றாலும் நம்ம ஏன் அப்படி மாறுறதில்லை? இதற்கான விடையை நம்ம மனதிடம்தான் நாம் தேட வேண்டும். காரணம், நம்முடைய எதிர்காலத்துக்கான விதைகளை நம் மனம்தான் நம்முடன் தூகிறது. அதனால் நம் கனவுகளையும் அவற்றை செயல்படுத்துவதற்கான ஆற்றலையும் வடிவமைக்கிறது. நம்மை உச்சத்துக்கு கொண்டு செல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதை பெருமளவில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் மனமே இருக்கிறது. இதன் பொருள் நம் மனதை நாம் ஒன்றுமே செய்ய முடியாதுன்றதில்லை. சரியான அணுகுமுறையையும் கருவிகளையும் கையாண்டா நம் ஒவ்வொருவராலும் நம் மனதை நம்முடைய கூட்டாளியாக, நம் விருப்பங்களை நிறைவேற்றும் ஒரு நட்பு சக்தியாக மாற்றிவிட்டுக் கொள்ள முடியும். இந்த புத்தகம் உங்களுக்கு அந்த மதிப்புமிக்க கலையை எளிமையாகவும் ஏராளமான நிஜ வாழ்க்கை எடுத்துக்காட்டுகளோடும் அழகுற கற்றுக் கொடுக்கிறது. உங்களை நீங்களே செதுக்கிக் கொண்டா உலகம் உங்கள் வசமாகிவிடும். உங்களை நீங்களே வெல்ல முடிந்தால் உலகையும் வெல்ல முடியும். இந்த புத்தகத்துல உங்களுக்கு மூளை இருக்கா, உங்களுக்குள் உலகம், மனதில் உறுதி வேண்டும், கதைகளும் காரணமும், ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா?